Hi friends, நீங்கள் பார்த்துருக்கு சௌனசன்வா சேனல் என் பேர் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்துட்டு மாதிரி இந்த மாதிரி விசுவலைசர் எப்படி நம்ம ஏப்ரில் ரெடி பண்ணி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல புரியும். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ புது வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ளர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏப்ளர் ப்ரௌசர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரௌசர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நியூ விசுவலைசர் 16 கொடுத்துருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண பாட்டமில் வந்து செட் ஆகிருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் எப்படி வந்து சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஐக்கான் பக்கத்துலேயே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து பார்டருக்கு உண்டான இமேஜ் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இமேஜும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு டேக்லைனில் கொடுத்துருப்போம் ஒரு இமேஜில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இன்ட்டு மாதிரி காட்டும். உங்களுக்கு அதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இப்போ செட் பண்ணிடுறோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இப்போ பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ்லாம் சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த இமேஜுக்குண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நான் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே இமேஜ் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு செட் பண்ணி இல்லைனா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செட்டாக இல்லை நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பிளராக ஒரு பால்ஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருக்குது கீழே அப்படி வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ⴜ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே தெரியும் உங்களுக்கு ரெட் கலரில் வந்து பிளராக வந்து கலர்ஸை வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து ஜிஃப் இமேஜ் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக்லைனில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு உண்டான இமேஜ்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜிஃப் இமேஜுக்கு உண்டான இது கொடுத்துருக்காங்க. இப்போ அதே போல் வந்து நான் ரைட் சைடு இமேஜை கிளிக் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து ஜிஃப் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஜிஃப் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடை வந்து ஆட் பண்ணிடுறோம் அதே மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆட் ஆகிட்டு இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் வந்து கலர்ஸ் ஒரு டேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுது, நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் ஆட் பண்ணி தான் இருக்குது ஆல்ரெடி. வந்து நீங்கள் அதை கலரை வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ளேயே வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இன்னொரு இமேஜ் இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் எடுத்து கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. க்ரஸ்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்லைனில் வந்து சேனல் நேம் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன், நீங்கள் ஆட் பண்ண நினச்சா இதை வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சேனலோட நேம் வந்து ⴜ நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்தமாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து டைப் ஆஃப் ஃபேஸில் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வித ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 3வது ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு நான் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட்டாக வந்து இந்த சிம்பிளோட நீங்கள் டைம் கரண்ட் போட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு, நமக்கு ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் எப்படி ஆட் பண்ணி பார்ப்போம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருக்க ஆட் பண்ணி நினச்சினா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து ஹார்ட் இமேஜோ இல்லை வந்து ஸ்டார் இமேஜோ ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு
இப்போ அந்த மாதிரி வந்து பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கலர் சேஞ்ச் பண்ண நினச்சின்னா மேலே ஓவரால் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர்லேயே டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் வந்து அது ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும் விசில் வந்து அந்த பாக்ஸில் வந்து அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ரைட் சைடும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஆட் ஆகிருக்கும், அதுக்குண்டான பார்டர் இமேஜ் தான் அது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து டைமுக்கு உண்டான டெக்ஸ்ட் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரைட் சைடு வந்து ஆட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. ரைட் சைடு ஒரு டைம் இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒரு டைம் இருக்கும், அதை ஆட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் தான் அது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் அது. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து விசுவல் வந்து டிக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கஸ்டம் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜென்ரலில் கிளிக் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ண எடுத்து விட்டுக்கோங்க. டிக் பண்ணதை வந்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். அந்த மாதிரி இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிரியேஷன் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.